வணக்கம்பா. இன்னைக்கு கொண்டு வந்திருக்க படம் வந்து உண்மையான ஒரு சைக்கோவோட வாழ்க்கை வரலாற படமாக எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சைக்கோ படத்தை நார்மலாக பார்க்கும்போது எப்படி இருக்கும், அப்படியே நம்மளை எல்லாரையும் துரத்துவாங்க, அப்படியே நம்ம ஓட ஓட சைக்கோ துரத்திட்டு வருவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாமளே ஒரு சைக்கோவை வாழ போகிறோம். நீங்கள் உங்களை சைக்கோவை நினச்சி பாருங்களேன், எப்படி இருக்குது, கேட்கவே கொடூரமாக இல்லை. ஆனால் இந்த படம் வந்து அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இவனோட வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு யோசனை வரும். ஏன்னா படம் வந்து அந்த மாதிரி இந்த டேரக்டர் வந்து கொண்டு போயிருக்கிறாரு. நோ டியர்ஸ் இன் த ஹெல் அப்படின்றத இந்த படத்தோட பேரு. இந்த ஸ்டோரியை ஃபுல்லா உங்க மிஸ்டர் மூவிஸ்ல பார்க்கலாம். அப்படியே ஒரு பனி நிறைந்த பிரதேசத்துல ஒருத்த வந்து அழகா சிகரெட் ஊத்திக்கிட்டு இருக்கான். 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த கொஞ்சம் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு, ஏண்டா ஃப்ரீயா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க காசுக்கே கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு போவே அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன புரிஞ்சதோ இல்லையான்னு தெரியல, திடீர்னு அவனை கூப்பிட்டு டேங்க வா அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா சிகரெட் தரான். அதை பார்த்தோடனே குமுதா ஹாப்பி ஆயிடுறாங்க. அவர் கீழே இன்னொருத்தர் இருப்பான், அவன் தலையிலேயே தட்டி அப்படி சிகரெட்டை பார்த்து வச்சுட்டு இருக்கா. அப்படியே சீனு கட் ஆகுது. பார்த்தா 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க, சிகரெட்டில் சேர்ந்த நட்பு போல. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அதில் ஒருத்தன் வந்து, டேய் நான் ஆல்ரெடி போலீஸ் தேடிட்டு இருக்காங்களா, என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஏன்டா போலீஸ்லாம் இங்கே வரமாட்டாங்க, எனக்கு இங்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் வித்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கும்போது இந்த வீடு தான் நல்லா இருக்குது, யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ டூல்ஸ் மாதிரி வச்சிருக்கான் போல, அதை வச்சு திறந்துகிட்டு இருக்கான். திறந்து இவங்களும் உள்ளே போகிறாங்க. திறந்து உள்ளே போனோடனே அந்த வெள்ளையா இருக்கணும், டே லைட்டையாவது போடுங்கடா அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா லைட்டை போட்டால் போலீஸ் வந்து மாட்டினா என்னடா பண்ணுவேன், மூஞ்ச கொண்டு எங்கடா வச்சுப்பேன் அப்படின்னு லாஜிக்கை கேட்குறான். சரி ஓகேன்னு அமைதியாக இருக்கும்போது அந்த சிகரெட் வித்துவனும், ஆமா உன்னதான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னல, ஏன்டா ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல, அவடே வா மச்சான் வா, ஏதோ விலை உயர்ந்த பொருள் கிடைச்சிருச்சுல்ல, நம்ம வெளிநாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஆமான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சதக்குன்னு குத்துறான். இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்துட்டு இருக்கான். ஓடி போகலாமா இல்லையா, அப்படியே அசையாமல் நின்றுக்கிட்டு இருக்க, நெஞ்சு நிமித்திட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கி வயிற்றுல குத்தி அவனையும் அங்கேயே கொலை பண்ணுறான். அப்புறமா அந்த ரூமோட உரிமையாளர் அங்கே வராங்க. வந்தால் ஒரு பாட்டி தான், பாட்டி ஓடி போயிடுங்க அவன் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் அங்கே போனவங்களும், என்ன சாமி ரொம்ப வலிக்குதா உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அவனோட சைக்கோ இருக்கான்ல, அவனோட அம்மா தான் இவங்க. பக்கத்தில் போயிட்டு நீ கவலைப்படாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே சில கட் அவுட் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவனை யாரோ அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி கும்பலாக சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஏமா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லி அப்படியே பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே தான் காட்டுறாங்க, தன்னோட அம்மா வந்து சமைச்சு தந்துக்கிட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. பார்த்தா இந்த பாட்டிக்கு போல வித்து தெரியும் போல, அப்படியே அந்த உடல் உறுப்பெல்லாம் கரகரன்னு அறுத்து அப்படியே உருண்டை பண்ணி ஆற்றுல வந்து பால் மாதிரி த்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேர் வந்து ராஸ்மிகான்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்றத போக போக உங்களுக்கே சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. அழகாக ஹெட்ஃபோனை போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் எந்த ஒரு பொருளுமே வாங்காமல் வெளியே போகும்போது கடைக்காரர் அழகாக பிடிச்சிடுறாரு. இங்கே வா உன்னதான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ ஆட்டையை போட்டதை பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறா. அப்படியே திருப்பி பிடிச்சி பேக்கில் இருக்கிறத எடுக்கிறாரு. பார்த்தா 2 சாக்ஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே இது என்னது அப்படி சொல்லி கேட்பாரு. அந்த பொண்ணு வசமாக மாட்டிக்கிட்டா. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராஸ்மிக்கே என்ட்ரு ஆகுறாங்க. நான் கடைக்காரரே இந்த பொண்ணை பிடிச்சிட்டிங்க போல, இந்தாங்க பரவாயில்ல நான் காசு தரேன்னு சொல்லிட்டு காசு தராங்க. அந்த கடைக்காரர் உடனே பார்த்து, எங்க உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் ஏங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, பரவாயில்லப்பா இதெல்லாம் இந்த மாதிரி வயசு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதுக்கு பதிலாக இந்த பொண்ணு என்னோட பார்சலை கொண்டு வந்து எங்க வீட்டுக்கு தருவா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த படமும் கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஆக ஆரம்பிக்குதுல, எப்படி போக போக இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அப்புறம் தான் காட்டுறாங்க திடீர்னு 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஆன்லைன்ல என்ன சொல்லியிருப்பேன், உங்களையே நீங்க சைக்கோவை நினைச்சு பாருங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா இதுக்கு மேலே நீங்க நினைக்க தேவையில்ல, ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா போகும். பரவாயில்ல, ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து காட்டுறாங்க தன்னோட தேவையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை இவனே கட் பண்ண ஆரம்பிக்கிறான். ராஸ்மிகா வந்து இவங்க கூட இல்ல போல, அப்பப்போ வராங்க. இந்த மாதிரி விஷயம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தானா அது உருண்டை பிடிச்சி அழகா பேஸ்கெட் பால்ல போடுற மாதிரி ஆத்துல தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க, பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. எத்தனை உலக போர் வந்தாலும் மக்கள் தொகை குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே, ஆனா என்ன நாங்க வந்து அதுல சில பாடுபட்டு மக்கள் தொகையை குறைக்கிறோம், இதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படியே அடுத்த சீன்ல தான் காட்டுறாங்க, அந்த பொண்ணுகிட்ட இருந்து சாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த சாக்ஸ் இவன் கொண்டு வந்து சாக்ஸ் இருக்குன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்து எனக்கு சாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் இருக்குன்னு எடுத்து கொடுப்பான். ஆனா அந்த பொண்ணுகிட்ட வந்து காசு ரொம்ப கம்மியா இருக்கு. இவனும் வந்து டக்குன்னு கொடுமா, நான் வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ உனக்கு வீடுலாம் இருக்கா, உனக்கு என்ன வேணா பண்ணி தரேன், எனக்கு இதை மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கறா. சரி ஓகே அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்த வரா. வந்தவொடனே தினுசா இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து ஆக்சுவலா இவனோட ஃப்ரெண்டு தான். ரொம்ப நாளா இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து சந்தேகத்தோட,
இவங்க கூட மட்டும் போகாத, போனவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்க. அந்த பொண்ணுக்கு வந்து வேறு வழியே இல்லை, இவங்களோட தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். அதனால் இவனை ஒரு மாதிரி பார்த்த மாதிரியே வீட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனும் அழகாக பேசுகிறான். நீ வந்து உங்கள் அப்பா அம்மா இல்லையா, ஏன் இப்படி தனியாக இருக்கன்னு சொல்லி கேட்க, இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை, அவங்கள தயவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வெளியே வந்தேன். ஏன்னா வெளியே வந்து ஒரு சாக்ஸ் கூட வாங்க முடியல, அந்த அளவுக்கு தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவள் காதில் இருக்கிற கம்பல்லாம் காட்டி அழகாக பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனும் வந்து ஏதோ வேலை இருக்குன்ற மாதிரி அந்த சைடு போவான். போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அவன் சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். அப்படி சுற்றி பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த லைட் லேம்பில் வந்து பிளட் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துடுவான். வந்தவனும் ஓ அதுவா, அது வந்து நெயில் பாலிஸு எங்கள் அம்மா ராஸ்மிகா போடுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எது அந்த அம்மா ராஸ்மிகா போடுதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அவனுக்கு கோவம் வந்துடுது. டோரை லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணோட கழுத்தை போட்டு இருன்னு இருக்கிறான். இந்த படத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொடூரம் அப்படின்னா, அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. இறந்து போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி வச்சிருக்கான், அதை மூக்கு கிட்ட கொண்டு போகிறான். திரும்ப அந்த பொண்ணு இரும்ப இன்னும் உயிரோட தான் இருக்கா, இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப கழுத்தை பிடிச்சின்னு இருக்குவான். அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். அடுத்த சீன்ல அப்படியே ராஸ்மிகா வராங்க. வந்த உடனே இந்த பொண்ணோட காதுல வந்து கமல் இருந்திருக்கும்ல, அதை கொண்டு வந்து ராஸ்மிகிட்ட கொடுக்குறாங்க. அவங்க பார்த்த உடனே வா ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி மகனை பாராட்டுறாங்க. ஆனா இந்த படத்துல அடுத்த ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவங்க வந்து கொலை பண்றவங்கள அப்படியே உருண்டை பண்ணி பால் மாதிரி த்ரோ பண்றது இல்ல, சாப்பிட்டுட்டு எலும்பு மட்டும் தான் கொண்டு போய் போடுறாங்க. பேக்ரவுண்ட்ல அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் ஒரு சைக்கோ வந்து அவர் 5 பேரை பிடிச்சிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்பையா அறுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. இப்படியா இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனோட வாழ்க்கையில் முன்னாடி நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. இவன் வந்து ரொம்ப அடிபட்டு இவன் வாழ்க்கையில் முடியாமல் இருக்கிற நிலமையில அவங்க அம்மா தான் வந்து கவலைப்படாத தங்கமே அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்படியே அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோவை கொடுத்து எப்படி இருக்குது இதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் என்னமோ நினச்சேன், ஓ நல்ல ஃபோட்டோ போல் பையன் அதை அழகாக பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி நினச்சேன். திடீர்னு பார்த்தா அதில் வந்து இவங்களோட ஓனர் அம்மா வந்து அவங்களோட ஹஸ்பண்டை கொலை பண்ணதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல டேரக்டர் வந்து அவனோட உண்மையான கேரக்டரை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து இதை ஃபோட்டோ கொடுப்பான்ற மாதிரி வாங்குவாங்க. ஆனால் அந்த பையன் கொடுக்க மாட்டான். இதுலேருந்தே தெரியுது அவனுக்கு எவ்வளோ சைக்கோத்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிங்கிட்டு போயிட்டு அடுத்த சின்னதாக காட்டுறாங்க. இவன் வாழ்க்கையில் என்ன கொடூரம் உண்மையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தன்னோட பையன் மட்டும் கூட்டிகிட்டு ரூமுக்கு போய் தூங்குறாரு. அப்படியே வெளியே வந்து அவங்க அம்மாவை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அவங்க அம்மா சரக்கு பாட்டில் தூக்கி ஓங்கி அடிக்கிறாங்க. அவர் கதவை சாத்துறாரு. அப்படியே அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அம்மா பிடிக்குமா லைக் பண்ணுங்கள், அப்பா பிடிக்குமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க வந்து உனக்கு அம்மா பிடிக்குமா அப்படின்னா அப்பாவை கொலை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த பையன் அங்கேருந்து ஓடி போயிடுவான்னு பார்த்தா சரிம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு கடைசியாக ஒரு பொண்ணு வந்திருப்பாள். அப்போ வந்து வேணான்னு ஒருத்தன் சொல்லியிருப்பாள். அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. சார் இந்த மாதிரி அவன் கூட்டிகிட்டு போகிற யாருமே வரமாட்டேங்கிறாங்க, என்ன ஆயிடுச்சுனே தெரில, அவன் சைக்கோவான்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அதை கேட்ட போலீஸும் ஏன்பா காணாம போனவங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் கூட பார்க்கலாம், அவங்களே அனாத ஏதாவது ப்ரூஃப் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு வருவான். வர பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நம்ம சைக்கோ ஹீரோ வந்து அங்கே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவன் ஓட பின்னாடி இவன் துரத்திட்டு வர மாதிரி அப்படியே தெரிய திடீர்னு கீழே விழுந்துருவான். பார்த்தா கடைக்காரர் தான். தம்பி எந்திரிப்பான்னு சொல்லி அப்படியே பிடிச்சி எழுப்புறாரு. அப்புறம் இந்த காணாம போனாங்கல்ல அவங்க டென்ட்டுக்குள்ளலாம் போயிட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்ம சைக்கோ ஹீரோ போயிட்டு அவனை கொலை பண்ணிட்டு அப்படியே விட்டு போயிடுவான். அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா இவன் இறந்து போயிருக்கான். சரி நேற்று தான் இந்த பையன் வந்தான், நான் ஏதாவது பண்ணி இவனை அங்கேயே வச்சுருந்துருக்கணும், இவன் வேற இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து சார் இதெல்லாம் எப்போவுமே இந்த ஊரில் நடக்கிறது தான் சார், எவன் யாரை போட்டு தள்ளுவானே தெரியாது, ஆனாதான் பசங்க தான் சார் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இப்போ தான் வந்து நம்ம இந்த கதையோட சுவாரஸ்யமான பகுதிக்கே வந்திருக்கோம். அப்போ 2 கேர்ள்ஸ் வந்து சரக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வாங்கவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைக்காரர் வந்து இல்லை உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சா ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை, வந்தவங்க போனவங்கலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து 18 வயசு ஆனதுக்கு ப்ரூஃப் வேணும். அதை கேட்கவும் அந்த பொண்ணுங்க கிட்ட இல்லை, அப்பயே தெரிஞ்சு போயிடுது அவங்க வந்து சின்ன பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ராஸ்மிகா என்ட்ராகிறாங்க. வா இந்த சரக்கு பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக அதை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு அதை நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே இருக்கான். இவனை ஹீரோனே சொல்லிக்கலாம். ரொம்ப வாயெல்லாம் கொளர ஆரம்பிக்குது. அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது கடைக்காரன் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா டே எப்போ பார்த்தாலும் கடைக்கு வர போகிற சும்மாவே பார்த்துட்டு
இருக்க, இனிமே வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. ஆனால் அவனுக்கு தெரியாது ராஸ்மிகாவோட பையன்தான் அவன் சொல்லிட்டு. இவங்களும் வந்து பொருளை வாங்கி தந்ததுனால இதை கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சாக்ஸ் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்க 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது தான் தெரிய வருது இவங்க 2 பேரும் பெரிய பணக்காரங்க, இவங்களை நம்பி 2 பணக்கார அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்றது புரியுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஓகேம்மா உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுது, நீங்கள் பெரிய ஆளுங்க தான், இங்கே வராதிங்க, அசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு வந்து இல்லைங்க நான் கொடுக்க வரோன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு கூட இருந்த பக்கத்தில் இன்னொரு பொண்ணும் இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பேச அந்த பொண்ணு வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது வீடும் பக்கத்தில் வந்துடுது. பாட்டி அம்மாவும் கொடுங்கன்ற மாதிரி வாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே வராரு. வந்த வரோம் இந்த பொண்ணுங்கிற அழகாக பேச அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து இவனை பிடிச்சி போயிருக்கு போல. சரி உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சு, அதில் ஒரு பொண்ணை கொலை பண்ணி அவளோட மடியிலே படுத்துக்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட அழகாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க. தம்பி இங்கே பாரு அவங்க 2 பேரும் பணக்காரங்க, வந்தாங்கன்னு வச்சுக்கோ நம்ம 2 பேரையும் முடிச்சு விட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேச சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. பணக்கார பொண்ணுங்க காணோன்ன உடனே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண அவங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கரெக்டாக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் ஓனர் இருந்தார்ல அவர்கிட்ட தான் போகிறாங்க. அவர் அதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் அப்படியே நிற்கிறாரு. அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போயிட்டான்னு நினச்ச பொண்ணு உண்மையிலே சாகவே இல்லை, அண்டர்டாக்கர் மாதிரி எந்திரிச்சு வந்திருக்கா. அப்படியே ஃப்ரெண்டு காரிக்கிட்டே கவர் கழுத்தில் போட்டு இருக்குன்னு சொல்ல அவளும் பயத்தில் அப்படியே இறுக்கி கொலை பண்ணுறா. இந்த சீனில் கொடூரமாக இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது மேலே வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணை வச்சு எல்லாத்தையும் பண்ண வைக்கிறா. இந்த இடத்துல இந்த பொண்ணு எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிகிட்டு இருக்கா, கையை இருக்கிறது தலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் வந்து வாட்டர் ஃப்ளோவை சரியாக கவனிக்கல. அதனால் கீழே ஒழுவிக்கிட்டு இருக்க கீழ் வீட்டுக்காரங்க வந்து மேலே ஏதோ ஒழுவிட்டு இருக்கு ஒழுங்காக வந்து பாடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரூம் செக் பண்ணுறவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் அதை பார்க்கலான்னு சொல்லி மேலே வருவாங்களாம்மா. வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ராஸ்மிகா என்ட்ரி கொடுத்து தம்பி கதவை தட்டின வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத பல விஷயங்களை பார்ப்பேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிட்டுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு தன் பையன் என்ன பண்ணுறான்ட்டு உள்ளே பார்க்கலான்னு சொல்லி வருவாங்க. வந்து பார்த்தா அந்த இன்னொரு பொண்ணு உயிரோடு இருக்கா. அந்த பொண்ணை வந்து அவன் வந்து லவ்வராக ஏற்றுக்கிட்டு கூடவே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்த உடனே ஏன்டா இந்த பொண்ணு இன்னும் உயிரோட வச்சிருக்க, தேடி வந்துட போகிறாங்க, ஆல்ரெடி சில பேருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அந்த நேரத்தில் ஒரு பிளான் போடுறா. இங்கே பாரு உங்கள் அம்மா தான் உன்னை என்னையும் பிரிக்க நினைக்கிறாங்க, வேணா உங்கள் அம்மாவை கொலை பண்ணிடுன்னு சொல்ல உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மூஞ்சி மாற ஆரம்பிக்குது. ராஸ்மிக்காக கொல்ல திட்டம் போட்டுட்டான். அப்போ தான் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு காட்டுறாங்க பாருங்க. எந்திரிச்சு அம்மாவை கொலை பண்ணலான்னு போனவன் திடீர்னு இந்த பொண்ணோட நாக்காக தரகரன்னு அறுத்து போடுறான். அப்படி அறுக்கும்போது எப்போவுமே அம்மாக்கள் வந்து இப்படி பசங்களை கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, தப்பாகவே நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போயிடுது, இந்த இடத்துல நீ இருக்காதா, இங்கே தான் கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் அனுப்பி விட்ருவாங்க. அப்போ காட்டுறாங்க நம்ம ராஸ்மிகா தான் வீட்டில் இருப்பாங்களாமா. போலீஸும் வந்து ராஸ்மிகா கதவை தரங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து கதவை தட்டும் போது உள்ள இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மா போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வைக்கிற மாதிரி கத்தி எடுத்து கச்சக்குன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நான் வரேன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறதுக்குள்ள அவங்கள ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி வராங்க. எப்படியோ உள்ளே போனதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பையன் தானே இதுக்கெல்லாம் காரணம், பையனே காணும். அவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. 3 நாளுக்கு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூமில் தங்கி இருக்கான். அங்கே நிறைய அனாதைகள்லாம் இருக்க. அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் இருக்கான். அப்படியே அவனை தரதானே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த படம் முடியும் போது உண்மையான நிகழ்வுகள், யார் இதை பண்ணா, யார் அம்மா, யார் இந்த லவ்வர் அப்படின்றத ஃபோட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறாங்க. சில விஷயங்கள் ரொம்பவே பிளர்ராக இருக்குது. அவ்வளோதான், இந்த படம் முடிஞ்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டச்சிலே இருங்க, நாளைக்கு சந்திக்கலாம்.